இந்த வாட்டி நம்ம சண்டே மீல்ஸில் பிரியாணி எடுத்துகிட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாமா? உளுந்தஞ்சோறு மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு நானும் முதல் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக கருப்பு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம், சீரகம் இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு அரிசி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, திருவன தேங்காய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தண்ணி இதெல்லாமே சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டனால சூப்பரான உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ தேவையான மசாலா கிராம்பு, சோம்பு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி விதை, ரெட் சில்லி, பெப்பர், கசகசா, திருவுன தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாமே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்ட உடனே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், முழுகிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 ப்ரெஷர் விட்டுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து ஒரு ப்ரெஷர் விட்டுட்டு நல்லா தாளித்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கள். எனக்கு மட்டும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.